இந்தாங்க சாப்பிடுங்க. சும்மா சாப்பாடு போடாது பிள்ளை. சாப்பாட்டை பார்த்த உடனே சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சுல, சாப்பிடாத கிளம்பு. சைக்கிளுக்கும் புருஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆமா, புடவைக்கும் புருஷன் தான் நம்ம பேசி கேள்விப்பட்டிருக்கோம். சைக்கிளுக்கும் புருஷனுக்கும் என்ன வித்தியாசம்? கரெக்ட்னா ஆண்கள் கைத்தல கொடுக்கணும். வருஷத்துல 365 நாள் போட்டு மிதி 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 மிதின்னு மிதிச்சுட்டு ஒரே ஒரு நாள் பூ மாலை பொட்டு சந்தனம் வச்சு சைக்கிளை கொண்டாடுனா அது ஆயுத பூஜை. அதுவே கட்டின புருஷனை கொண்டாடுனா அதுதான் வரலட்சுமி நோன்பு. பாத்தியா? சைக்கிளுக்கு அம்மு, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டுங்க? என்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீ பிறந்த நாள்லாம் கொண்டாடி இருக்கியா? எங்கிட்டுங்க, எங்க அம்மா கேசரி செய்வாங்க, பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோயில போய் என் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க, அப்புறம் கறி மீன் ஒரு புது துணி, அவ்வளவுதான் என் பர்த்டே. அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம்? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்லி கேக் கட்டிங். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல. 3 வருஷம் ஒரு நார்மல் கேக் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஒன்லி ஐஸ் கேக் மட்டும்தான். அதாண்டி புருஷன். எத்தனை உறவுகள் இருந்தாலும் கட்டின புருஷனுக்கு ஈடு ஆகவே ஆகாது. அத முதல்ல தெரிஞ்சுக்க. மரியாதை பேச கத்துக்க. அம்மு, எனக்கு ஒரு டவுட்டு. ஏங்க, நான் செத்தா என் கூடயே செத்துருவீங்களா நீங்களும்? கண்டிப்பா பிள்ளை. என் மேல அம்புட்டு பாசமாங்க உங்களுக்கு. பாசமும் இல்ல வேஷமும் இல்ல. நீ வாங்கி வச்சிருக்க ஏசி லோனு, ஃப்ரிட்ஜ் லோனு, டிவி லோனு, அப்புறம் மகளிர் லோனு, இதெல்லாம் கட்டி மாசம் மாசம் நான் சாவறதுக்கு பதிலா உன் கூட ஒரே அடியா செத்து போடலாம். என்ன தட்டுக்கட்டிலாம் இருக்கையோட வர? நீ எங்களுக்கு சொந்தமா? இல்லீங்க, கார் மடிக்கு பஸ் போலாம் நின்று இருந்துருங்க. கேட்டியா? எல்லாரும் கூட்டமா வரது பாத்துனுங்க. கவுண்ட் ரூட்ல விசேஷம்னு நம்மளும் போயிட்டு போலான்னு வந்துருங்க. கூட்டத்துல கோவிந்தா போலான்னு வந்தியாக்க. எனக்கும் 7 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து இருந்துச்சு. ஆனா நான் தான் 8வது தலைமுறையில பிறந்து தொலைச்சிட்டேன். எனக்கும் ஏங்க, நான் ஹிந்தில ஒரு பாட்டு பாடுறேன், அதை தமிழ்ல மாத்தி பாடுறீங்களா? என்னது? ஹிந்தி பாட்டு தமிழ்ல பாடணுமா? சரி பாடு பாப்போம். 1 2 3 4 5 தாத்தா ரதக்னா கா தோரே தாரா, அது பாடுங்க. இதானே? இப்ப பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் தேரா கரோ 11 12 11 12 13 14 15 16 17 18 19 20. பரவாயில்லையே, சூப்பர் சூப்பர். முடி கொட்டிட்டு இருக்கு, ஆனா மூளை நல்லா வளருது உனக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சந்திக்கவே இல்லையே. அதான் நானும் சொன்னேன். ஜமா இங்கதான் இருக்கேன். நீனே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலைல 9 மணிக்கெல்லாம் குழு கட்டணும்னு அறிவு வேணாம் சார், காலையில தான் எங்க வீட்டுக்காரர் வந்து லோன் கட்டிட்டாரு. உன் புருஷன் வந்து கட்டிட்டானா? என்னமா மெண்டல் தன்மா பேசுற? உன் புருஷன் வந்து கட்டினா நான் எதுக்கு இங்க வந்துருக்க போறேன்? தோபார், இன்னும் 10 நிமிஷத்துல இங்க லோன் காசு வரல, செருப்ப கழட்டி அடிப்பேன். ஹலோ சார், சொல்லுங்க சார். அப்படியா? சரி 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 மேடம், நான் பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க உங்க புருஷன் காலையில வந்து லோன் கட்டிட்டு போயிட்டாரான். இந்த பக்கத்து வீட்டு மாரியம்மா இருக்கார்ல, அவ தான் கட்டலையா? அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் நில்றா. டாவா? ஏண்டா, அவ லோன் கட்டாம இருக்கிறதுக்கு என்ன செருப்பு கட்டி அடிப்பியா? அதான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன்ல மேடம். என்னது மன்னிப்பா? நேத்து ராத்திரி ஒரு அழகான பொண்ணு என் கனவுல வந்தா. தனியா வந்திருப்பாளே? அது உனக்கு எப்படி தெரியும்? அவ புருஷன் தான் என் கனவுல வந்தானே. உங்களுக்கும் எனக்கும் சண்டையா? சண்டை இல்லையே, சந்தோஷமா தானே இருக்கும். என் கூட வாழ்றது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? ஏன் இப்படி பேசுற? அப்புறம் எதுக்கு இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பொண்டாட்டி டார்ச்சர் பண்ற மாதிரி பாட்டா வைக்கிறீங்க? நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தா எப்படி? எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்னு நினை. சுயநலமா யோசிக்காத. சுயநலமா யோசிக்கிறேனா? என்ன சொல்றீங்க? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் யார் பாப்பா? எல்லாரும் பாப்பாங்க. இப்ப நம்ம 2 பேத்துக்கு இடையில சண்டை, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம்னு நினைச்சா ஒரு சில சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க? சந்தோஷப்படுவாங்க. இப்ப தெரியுதா? நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தா பத்தாது, நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கணும். ஓகே ஓகே, நீங்க இன்னும் 2 பாட்டு வைங்க, நானும் ஏதாவது சோக ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். நல்லா வை நல்லா வை. இன்னைக்கு நம்ம ஸ்டேட்டஸ் பாக்குறவங்களுக்கு எல்லாம் புது கலந்தா ஜாலியா இருக்கட்டும். போ. எங்கே நிம்மதி நிம்மதி. என்னங்க, பச்சை மிளகு அதிகமா இருக்கு, இன்னைக்கு பச்சை மிளகு ரசம் வச்சிடுறேன். இவ ரசம் வச்சால அது விஷ மாதிரி தான் இருக்கும். இதுல பச்சை மிளகா ரசம் வைக்க போறேன்ட்டு போறா.
என்ன பெத்தவளே எங்க இருக்க? சரிங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அப்புறம் ஃபோன் பண்றேன். பிருந்தா, தண்ணி கொஞ்சம் கொண்டு வா. வர வர உங்களுக்கு ஃபோன் பண்ணா பிஸி பிஸின்னு வருது. எவகிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்களோ தெரியல. ஏய், என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டுட்ட? நான்லாம் அந்த ஸ்ரீராம் மாதிரி தெரியுமா? இந்தா போன் வருது, நீயே அட்டன் பண்ணி பேசு. தொப்பை உள்ள ஒவ்வொரு கணவனுக்கு பின்னாலும் சமைக்க தெரிந்த ஒரு மனைவி இருக்கிறாள். எதுக்கு கொலஸ்ட்ரால் ஏற்றி விட்டு புருஷனை போட்டு சொல்லிருக்கேன். தொப்பை உள்ள ஒவ்வொரு கணவனுக்கு பின்னாலும் ஏங்க 1ல இருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 2. இன்னையில இருந்து 2 நாளைக்கு என்கிட்ட நீங்க பேசவே கூடாது. நீ கேட்டுக்கல, எனக்கு புரியல. இன்னொருத்தட சொல்லு. இன்னொருத்தட. சரி, கெஞ்சி கேக்குறீங்க, திருப்பி கேக்குறேன். 1ல இருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 99. என்னங்க? 99 நாள் யாரும் நீ பேச கூடாது, போய் கேரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசிக்கிட்டுலாம் உங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போவேன். தினமும் அவங்ககிட்ட மல்லு கட்ட என்னால முடியாது. டெய்லி சண்டை போட்டுட்டே இருக்கேன். என்னால முடியல. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போவேன். எங்க அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு போறேன். ஹலோ அம்மா, இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்குமா, என்னால முடியலமா, நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேம்மா. உன் வீட்டு பிரச்சனை அங்கேயே பேசி முடிச்சுக்கோ. என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா விளக்க மாதிரி பிஞ்சு போயிடும். என்னங்க தோசை விட போறேன், எத்தனை வேணும் சொல்லுங்க. தோசை வேணாமா, எனக்கு தோசை வேணாம் இன்னைக்கு. தோசை வேணாமா? இந்தாங்க சொல்றீங்க. ஐயோ கடவுளே, நான் கும்பிட்ட கடவுள்லாம் என்ன காப்பாத்திருச்சு. ஆப்பம் சுட்டுரு, ஆப்பம். ஆப்பமா? ஆமா. தோசைனாலே 20-30 போகும், ஆப்பம் 50-60 போகுமே. இன்னைக்கு ஃபுல்லா இவங்க கூட தான் குடும்பம் நடத்தணுமா? என்னங்க ஏங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் கட்டின புருஷன் நல்லா இருக்கிறதுக்காக பெண்கள் நாங்க விரதம் இருக்கிறோம். அதே பொண்டாட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க எந்த விரதமாவது இருந்திருக்கீங்களா? ஏமா இல்ல? என்ன விரதம் இருந்தீங்க? பொண்டாட்டி திமிரா பேசும்போதும் தெனாவட்டா பேசும்போதும் திட்டும் போதும் ஆண்கள் மௌன விரதம் இருக்கனாலதான் பொண்டாட்டி அடுத்த விரதம் இருக்க வரைக்கும் உயிரோட இருக்கீங்க. ஏன்னா ஒரே அடினா கீச்சின்னு சவுண்டு மட்டும் தான் கேட்கும். விரதம் இருக்காகலாம். பொண்டாட்டி விரதம் இருக்கிறது புருஷனுக்கு மட்டும், புருஷன் விரதம் இருக்கிறது மொத்த குடும்பத்துக்கும். ஐயோ ராஜா, செல்லமே. ஏங்க உங்க போன் கொடுங்க, என் போன்ல பேலன்ஸ் முடிஞ்சு போச்சு, ரீசார்ஜ் பண்ணணும். பாஸ்வேர்டு என்ன சொல்லுங்க. சொல்றேன் இரு. சரி சொல்லுங்க சீக்கிரம். சொல்றேன் இரு. சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஆகுது. பாஸ்வேர்டே சொல்றேன் இருதான். ஏங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். என்ன சொன்ன? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு. மறுக்கா சொல்லு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். நீ சொல்றது பொய்யா இருந்தாலும் காதுல கேட்கறதுக்கு இதமா இருக்கு தெரியுமா? இப்ப எப்படிங்க இருக்கு தலைவலி? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்பனாச்சும் என் அருமை புரியுதா? நான் இல்லைன்னா இதெல்லாம் யார் பண்ணுவா உனக்கு? நீ இல்லைன்னா எனக்கு ஏமா அந்த தலைவலி வரப்போகுது? இப்ப காயத்ரி, என்ன எங்க போற? போகும்போது எங்க போறேன்னு கேக்குறியா? போற காரியம் எங்கன்னா உருப்பிடுமா? ஓ, வேற ஆர் யூ கோயிங்? அங்க கல்யாணம் முடிஞ்சிச்சு, சத்தத்துல சாப்பாடு போடுறாங்க, சாப்பிட போறேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு.